எலியாவின் தேவனே எங்கள் தேவன் சொல்லி எல்லா நாவலும் அறிக்கை செய்தது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவ மனுஷன் ஒரு நாள் ஒரு சோர்வுல வந்துட்டான். அந்த எசபேல் ராணியை குறித்து கலக்கம், அவன் தலை வெட்டிடுவா, அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டுட்டா, சோர்ந்து போய் ஆண்டவரே என் ஆத்மா எடுத்துக்கொள்ளும் சொல்லி சூரிய செடி கீழே படுத்திருக்கும் போது ஆண்டவர் கொடுத்த பலன் என்னது? அவனை தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இந்த அப்பத்தையும் தண்ணியும் பானம் பண்ணு, இந்த அப்பத்தை சாப்பிடு அப்படி சொல்றாரு. அவன் சாப்பிட்டுட்டு எத்தனை நாள் நிக்காம நடந்து போனான்? 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரே பர்வதம் மட்டும் நிக்காம நடந்து போனான். அவன் பலன் அடைந்தான். அப்போ கொஞ்சம் ஆண்டோடைய வார்த்தை, கொஞ்சம் அபிஷேகம் அவனை பலப்படுத்துகிறது, நிக்காம நடத்தி கொண்டு போகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஒரு வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே அவர்கள் பிழைப்பார்கள். மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பாங்க. நம்ம இந்த அரிசி விலை கூடிட்டு, கேஸ் விலை கூடிட்டு, அதனால நம்ம பிழைக்கல, வார்த்தையினாலே நாம் பிழைக்கிறோம். அவருடைய ஒரு நேர சாப்பாடு நம்மள எங்காவது நடத்த போது 40 நாள் இரவும் பகலும் அந்த எளிய தீர்க்கதரிசி அப்பா பிதாவின்னு கூப்பிட முடியுமா? ஆண்டவரே தேவனே தான் கூப்பிட முடியும். ஆனா நமக்கு அவருடைய பிள்ளை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நம்ம வாழ்கிற ஒரு காலம் எவ்வளவு கிருபை உள்ள காலம். நமக்காக இயேசு எவ்வளோ பிராயச்சித்தமாக ஜீவனையை கொடுத்திருக்கிறார், அன்பு செலுத்திருக்கிறார், நமக்கு அதிகாரத்தை ஆளுகிற ஒரு காரியங்களை செய்திருக்கிறார். எவ்வளவு பலன் நமக்கு இருக்கிறது. என்னை காட்டியும் என் பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கிறது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, மாம்ச பலத்துல நம்ம ஓட முடியாது. இனி வருகிற நாட்கள்ல மாம்ச பலத்துல நம்ம ஓடவே முடியாது. எவர்கள் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுடைய புத்திரர் என அழைக்கப்படுவார்கள். ஆகவே நாட்கள்ல நமக்கு தேவையான ஒரு 7 காரியங்களை குறித்து நான் வேகமா சொல்றேன், எழுதி வச்சுடுங்க. அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாசிக்கிறேன் பிரதர். எல்லாரும் வாசிக்கிறீங்க. பரிசுத்த ஆவி இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் படிக்கிட்டாங்க பிரதர். படிங்க. யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம இந்த நெருக்கத்துல சாட்சியா இருக்கிறதுக்கு எந்த பலன் தேவைப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அந்த பலன் நம்மளை காண்டாமிருத்துக்கு ஒத்த பலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த பலத்தினாலதான் என்ன பண்ணாங்க? வனாந்தரத்துல கூட பலத்தின் மேல் பலன் அடைந்து காண்டாமிருத்துக்கு ஒத்த பலத்தை அவங்க அடைந்தாங்க. அப்போ நமக்கு தேவை பரிசுத்த ஆவியினுடைய பலன். 2வது, நமக்கு பலவீனங்கள் வருது, அநேக பலவீனங்கள் வருகிறது, சோகம் இல்லாம வருது. இந்த பலவீனத்துல உதவுக்கு நம்ம எதை விரும்புறோம்? மாத்திரை விரும்புறோம், டாக்டர் விரும்புறோம், சரி ஆயுர்வேதிக் சாப்பாடுலாம் விரும்புறோம். ஆனா ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை சொல்லுகிறது. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுக வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென், ஆமென். அப்போ நம்முடைய பலவீனத்துல மாத்திரை மருந்து உதவி செய்தோம் இல்லையோ, யார் உதவி செய்யறா? ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. அந்த ஆவியானுடைய பலன், அந்த ஆவியானுடைய உதவி நமக்கு தேவையா இருக்கிறது. 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா
59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி அதாங்கிறது. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். நமக்கு சத்துரு உண்டு, அவன் வெள்ளம் போல நமக்கு விரோதமா வருவான். ஆனா நமக்காக யார் யுத்தம் பண்ணுவான்? நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அப்போ பலன் தருகிறார், பலவீனத்திலே உதவி செய்கிறார், நமக்காக யுத்தம் செய்கிறார். சத்துரு வெள்ளம் போல வரும், ஆனா நாம் போய் ஃபைட் பண்ணக்கூடாது. ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த ஏப்ரல் மாசம் நம்ம யாரை சார்ந்து வாழணும்? ஆவியானவரே. மாம்ச பலத்துல இல்ல, ஆவியினால் நடத்தப்படணும். அல்லேலூயா. நான்காவது பார்க்கிறோம் எபேசியர் 1:17. 17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமின் பிதாமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. ஒரு காரியத்தை செவ்வையா செய்யறதுக்கு என்ன வேணுமா? ஞானம் வேணும். ஒரு கத்தி நல்லா தீட்டி வச்சிருந்தாச்சுன்னா அந்த ஒரு காய்கறி வெட்டினாலும் எதை வெட்டினாலும் நம்ம ஈஸியா நம்ம சொல்ற சைஸ்ல வெட்டி வரும். அந்த கத்தி மொட்டையா இருந்தா ரொம்ப பலத்தை கொடுக்கொண்டிருக்கும், நம்ம அப்படியே வெட்டினாலும் சேஃப் மாறும். அப்போ ஞானம் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு நமக்கு இருந்தா எந்த காரியத்தை எப்போ எப்படி பேசினா அந்த ஞானத்தை யார் கொடுக்குறா? ஆவியானவர் கொடுக்கிறார். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும். அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும். அப்ப இந்த ஞானம் அந்த ஆவியானவருடைய அல்லேலூயா கிரியையினால வருகிறது. ஆமென். அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை நடத்த, என்னுடைய சூழ்நிலையில, என்னுடைய அலுவலகத்துல, ஆபீஸ்ல மற்றும் ஆண்டவருடைய ஊழியத்துல எல்லா காரியத்திலையும் உங்களுடைய ஞானம் வழங்க பண்ணுவீராக. ஏன் பலம் இல்ல, இந்த சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமா இருந்தாலும் ஞானத்தோடு நடந்து கொள்ள கர்த்தர் எனக்கு ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவாராக. 5வதாக யோவான் 14:26. யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்பி போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எனக்கு ஆவியானவர் போதிப்பார், எல்லாவற்றையும் போதிப்பார். பிதாவின் இடத்தில் புறப்பட்டு வருகிறமாகிய சத்திய ஆவியானவராகின ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நம் தேவனை, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவரை அறிந்து கொள்ள கூட நமக்கு என்ன வேணும்? அந்த ஆவியானவர் வேணும். அவர் என்னை போதிப்பார். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சியாக சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. 16 பாருங்க. 6வதாக 16 வசனம். 14:16. ஆமா. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். படிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உங்களை தேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உங்களை தேற்றுவார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருவார். தேற்றரவாளன்
என்ன பண்ணுவார்? நம்மளை தேற்றுவார். தூய ஆவியானவர் நம்மளை தேற்றுகிறவர், நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன் ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தின் விசுவாசத்தின் ஆவியை அல்லேலூயா. படிங்க சிஸ்டர். விசுவாசித்தேன். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி. இல்ல அந்த 13 மாத்திரம் வாசிங்க. விசுவாசித்தேன் ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் தனிமையா இல்ல, ஆமென். என் கூட உலகத்தின் முடிவு பொருந்தும் சகல நாட்களிலும் என் கூடயே இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை அதிகரிப்பார். விசுவாசத்தை ஆவியால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நம்ம தரிசித்து பேசல, இதுவரை நம்மை நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவரா இருக்கிறார். அவர் என்னை போதித்து நடத்துகிறவரா இருக்கிறார். அவர் என்னை தேற்றுகிறவரா இருக்கிறார். அவர் எனக்கு ஞானத்தை தருகிறவரா இருக்கிறார். எனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். இந்த பலவீனத்தில் அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். பலத்தை தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் இந்த மாதத்தை நம்மளை பொறுப்படுத்தி நடக்க முடியாக ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம கெஞ்சுவோமா? அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். தேங்க்யூ பிரதர். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த மாதத்தின் ஆண்டவரே முதலாவது நாளிலும் கூட தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி நல்ல வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்க வழிகள் எல்லாம் எங்களை காக்கும்படி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆகும்படி தூதர்களை நீர் கட்டளிட்டு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக கொடான கூடி நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுதும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய சுய பலத்தால் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் நாங்கள் கடந்து போக என் தேவநாயகத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சுய பலத்தினால் நாங்க ஓடினா நாங்க சோர்ந்து போயிருவோம் ஆண்டவரே. இப்படி பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாங்க பலத்தின் மேல் பலனடைகிற பிள்ளைகளாய் மாறக்கூடிய கிருபைகளை இந்த மாதத்தில் என் தேவநாயகத்தை அனுமதி காலத்தை அவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் எங்க தேவதாசுடைய குடும்பங்களுக்கும் கொடுத்து நீர் எங்களை நடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவரே, எங்களை எத்தனையோ பலவீனங்கள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாதபடி ஆண்டவரே அப்பா பலவிதமான ஆண்டவரே பலவீனங்களை எங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலத்தின் மேல் பலனடையும்படியான கிருபைகளை இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்து இன்னும் உற்சாகமா இந்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபைகள் எங்களை ஒவ்வொருக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கி கொண்டிருக்கிற எல்லா ஆயுதங்களையும் தேவனாய் கர்த்தர் வாய்க்காமலே போக பண்ணுகிற தகப்பனாய் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே நீ யுத்தம் செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீங்க. நீங்க சும்மா இருக்க யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்க. அப்படியா பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் அமைதியா இருந்து நலமானதை பேசாமல் ஊமையா இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுகிற நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருந்து எங்கள் நடத்த போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லாம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரதமாய் கொடியேற்றுகிற நல்ல தகப்பனா இருக்கிறீங்க. அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஆவியானவரே அப்பா எங்களை முழுவதுமாக ஆண்டவரே ஆவியில் நடத்தப்படும்படியாக இந்த மாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லா காரியங்களும் நாணமாய் ஆண்டவரே தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு எப்படி பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் என்பதை விசேஷித்த விதமா இந்த மாதத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன்படியாக நாங்கள் நடக்க ஆண்டவரை பேச ஆண்டவரை செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆவியானவர் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த மாதத்துல போதித்து ஆண்டவரை நாங்கள் நடக்க வேண்டிய ஆண்டவரை வழிகளை எங்களை நடத்துகிற தேவனாய் கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே அப்ப நல்ல ஆலோசனை கர்த்தராய் இந்த மாதம் முழுதும் நீர் எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே எங்களை அப்படியாக ஆண்டவரே நீ நடத்த போறது இதுக்கா நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆவியானவர் தாமே எங்களை தேய்ச்சுகிற ஆவியானவர்
ஆவியானவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சக்தி ஆவியாகி தேற்ற வாழ் எங்களுக்காக நீங்க அனுப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த சகல சத்தியத்திற்கும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்களே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலவேளை எங்களை நீங்க தேற்றுங்கப்பா. நாங்க சோர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் இப்படி வேத வசனங்களை கொண்டு எங்களை தேற்றி ஆறுதல் படுத்தி ஆண்டு உற்சாகாவினால் நிரப்பி கொண்டிருக்கிறீங்களே, அதற்காக நமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே சோதரிக்கிறோம். விசுவாசத்தின் ஆவி உடையவர்களா இருக்கிறபடியால் நாங்கள் இப்படிப்பட்டதான காரியங்களை பேசுகிறவர்களாக செய்கிறவர்களாக நடக்கிற பிள்ளைகளாய் மாற எங்களோருக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே நாளும் கூட ஆண்டவரே அப்பா எங்களுடைய பலத்தினால் நாங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும் பொழுதுதான் நாங்கள் பலத்தின் மேல பலனடைய முடியுங்கிறத குறித்து இந்த காலைவேளை திட்டம் தெளிவாக வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு மகன் மறைவிழுந்து பேசின நல்ல வார்த்தைகளுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே எங்களை நேசித்து எங்கள் மேல் உள்ள அன்பின் நிமித்தமாக ஒவ்வொரு வாரம் வந்தது ஆண்டவரே ஆண்டுடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதித்து ஆண்டவரே எங்களுக்கு நல்ல பிரயோஜனமான காரியங்களை ஆண்டவரே பரிசுத்தாவின் மகன் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களே, கொடான கொடி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே மகனுடைய குடும்பத்தை இந்த மாதிரி நீங்க தாங்குங்க ஆண்டவரே. நீ பயப்பட உன்னோடு இருக்கிறேன் தெரியாது, நான் உன் தேவன், நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதி வளர்கிறதுனால் நீ தாங்குவேங்கிறீங்களே. அப்படியாக அன்னை காலை ஜபக்குள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை மாத்திரமல்ல ஆண்டவரே பிராங்கிலுடைய குடும்பத்தை என் தேவநாயகத்தை தாங்கி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதை குறித்தும் பயப்படாதபடி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறா, எனக்காக யாவும் செய்து முடிப்பா என்ற விசுவாச ஓட்டத்துல பொறுமையோடு கூட வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நீங்க காட்டுகிற பாதையில மகனை நீங்க நடத்துங்கப்பா. உங்களுடைய கரத்தை பிடித்து நீங்க நடத்துங்கப்பா. எந்த சோர்வுகளோ பலவீனங்கள் வராதபடி பரிசுத்த ஆவியானவர் மகன் பலத்தின் மேல் பலனடைத்ததான கிருபைகளை நீர் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. ஆண்டவர் அவருக்கு விரதம் அவருக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வழிகள் எல்லாம் அவருடைய காக்கும்படி தூதர்களை கட்டளிடுங்க ஆண்டவரே. பாதம் தள்ளாதபடி ஆண்டவரே அவருடைய கரங்களை ஏந்தி கொண்டு போங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. மகனை கொண்டு தேவநாயகத்தை அந்த மூவை பட்டணத்துல என்ன காரியங்களை வைத்து சித்தமுள்ளவராக இருக்கிறீரோ அதுபடியாக ஒவ்வொரு நாள் ஊழிய பாதியில உற்சாகமை ஓட கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறீங்க. அநேக இடங்கள்ல மகனையும் மகளையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. இதிலும் பிரதான காரியங்களை காண்பாங்க நீங்க. அப்படியாக மகனுடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகளை ஆசீர்வதிங்க, மகனை ஆசீர்வதிங்க. ஊழிய பாதியில கத்தற்காக வைராக்கியம் ஓடுகிற இந்த குடும்பத்தை என் தேவனாய் கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா கத்தரை நம்பினோம் செழிப்பாங்க நீங்க. அப்படியா ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்து இந்த மாதம் இதுவரை நடத்தின தேவன் இந்த மாதத்தில் நடத்துவீராக. இன்னும் ஊழிய எல்லைகளை விரிவாக்குங்க. இன்னும் அநேக இடங்களில் ஆண்டவரே நாமத்தை மேம்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுங்க. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கவும் ஆண்டவரே அதன் மூலமா அநேகர் ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்பட மனம் திரும்ப சபைகளில் சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. அப்படியாக என் தேவனாய் கத்தர் ஊழிய பாதையில என் தேவனாய் கத்தர் மகனோடு கூட இருந்து இம்மட்டுமா நடத்தி கொண்டு வருகிற தகப்பன் இனிமேல் நடத்துவீராக. இன்னும் வேத்த ரகசியங்கள் மறைப்பொருட்களை ஆவியானவரை கற்றுக் கொடுத்து அதன் மூலமா நாங்களும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்னும் வரங்கள் வல்லமைகளை கொடுங்கப்பா. அநேகமாயிரம் மக்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. தொடர்ந்து மகனை நடத்துங்க, குடும்பத்தை நடத்துங்க, பிள்ளைகளை நடத்துங்கப்பா ஆண்டவரே. உங்க மனவிருப்பங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரை. கத்தத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு. அவருடைய வேண்டுதல் உனக்கு அருளை செய்வேன்னு சொல்லிருக்கீங்க. அப்படியாக அவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் தேவனாய் கத்தர் அறிந்திருக்கிறீங்க. நினைப்பதை காட்டிலும் ஜெபிப்பதை காட்டிலும் அதிகமான காரியங்களை மகளுடைய வாழ்க்கையை கத்தர் செய்து கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்க. அன்னடி காலை ஜபக்குழுவை நடத்துங்கப்பா ஆண்டவரே. நாங்க ஒன்றுமில்ல ராஜா, அப்படி சமுத்திரங்களை முற்றிலுமாக தரைமட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. முதலாவது ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லிருக்கீங்க. அப்படியாக ஆண்டவரே எல்லா காரியங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்து தேவனாய் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த போற தெய்வக்காய் நன்றி தகப்பனே. எத்தனையோ காரியங்களை குறித்து நாங்க பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்க பயந்த காரியம் எதுவும் நேரிடாதபடி என் தேவனாய் கத்தர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வரும் பொழுது ஆண்டவரே எந்த பயத்திற்கும் நாங்கள் இடம் கொடுக்காதபடி தொடர்ந்து ஆண்டவரே கத்திற்குள்ள ஆண்டவரே மகிமுள்ள சாட்சியா நாங்கள் ஒவ்வொரு மாற எங்களுக்கு கிருபையை பாராட்டுவீராக. ஆண்டவரே இந்த நம்ம புதிய மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. எங்கள் குறைகளை நிறைவாக்குங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க. இதுவரை எங்களை நடத்தினவர், தாங்கினவர், ஏந்தினவர், சுமந்தவர். இனிமேல் இந்த புதிய மாதத்திலும் கூட எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து எல்லா சூழ்நிலைகளும் தப்பிவித்து வாழ வைக்க போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளங்கள் எங்களை வரைந்திருக்கிறீங்க ஆண்டவரை, உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க. எல்லா தேவைகளையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கத்தோலிக்க சமூகத்தை இன்னும் அதிகமா ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாத்திரம் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக மாத்திரமல்ல, ஒரு கூட ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளா நாங்கள் ஒவ்வொரு மாறங்கள் கிருபை பாராட்டுவீராக. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுதும் எங்க ஊழியக்காரர்கள் குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுதும் கத்தோடைய கிருபை பாதுகாப்பு எங்களோடு கூட எங்களை நடத்த போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட ஒவ்வொரு காரியங்களும் செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க
கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டுங்கிறீங்க. அப்படியாக விடுதலையோடு கூட உண்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை எங்களை ஒவ்வொருக்கும் கொடுங்க. நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள் கருத்து உண்டு பண்ணினால் இல்ல கழிப்பு உண்டு மனிதத்தக்கதான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நாள் முழுதும் நீர் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உலகத்துக்குள்ளான கடந்து போனாலும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக அல்லது நன்மையும் பரிபூர்ணமான உணர்ந்து செயல்படக்கூடிய பிள்ளைகளா எங்களை ஒருவரை மாற்றுங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை தொடக்க முதல் முடிவு பெரிய இந்த தேவாவியானவர் இந்த நாளில் எங்களை நடத்தினதற்காய் நன்றி. விடுதலுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமை எல்லாம் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். சென்ம நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து இதற்காக ஊழியங்களுக்காக குடும்பத்திற்காக தனிப்பட்ட ஜெபத்தில் குடும்ப ஜெபத்தில் அதிகமாக ஜெபிக்கிறீங்க. இன்னும் அதிகமாக ஜெபிக்கும்படியாக நம்மளோடு கூட கேட்டுக்கொள்றேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த மாதம் முழுதும் ஆசீர்வாதத்தை நடத்துவாராக.